ஓம் சாய்ராம். என்னோட செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது எல்லாவற்றையும் நான் அறிவேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு நீ எடுத்து சொல்ல வேண்டியது அல்ல. நான் தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி உன்னை புரிய வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன், ஆனால் நிறைய விஷயங்கள், நிறைய மர்மமான விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. அது இன்னும் உனக்கு எதுவுமே புரியவில்லை என்பதை மட்டும்தான் நான் இன்னும் தெளிவாகவே சொல்வேன். என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டும், நிறைய விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு ஆசையும் அதுதான். ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னுடைய வீட்டில் உழைக்கும் நபர் மீது ஒரு நபருக்கு மிகப்பெரிய ஒரு பொறாமை எண்ணம் இருக்கிறது. அதாவது சொல்லப்போனால், உனக்கு யாருமே உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் மீது உனக்கு பொறாமையோ தேவையே இல்லாமல் வெறுப்புகளோ எப்பொழுதும் வந்தது கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அதுதான். எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருந்தாலும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு என்றுமே பொறாமை வந்தது கிடையாது. அவனுக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் செய்கிறீர்கள் என்று என்னிடம் நீ கேட்டது கூட கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எண்ணம் என்ன இருந்தது என்றால், இப்பொழுது வரைக்கும் என்ன இருக்கிறது, இனிமேலும் உன் வாழ்க்கையில் என்ன எண்ணம் இருக்கும் என்றால் எனக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு நல்லது செய்யுங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி நல்லபடியாக வாழ வையுங்கள், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் செய்வேன். உன்னுடைய எண்ணம் இதுவாகத்தான் இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம், வாழ்க்கையில் கரை சேர்ப்பது, நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் உனக்கு துணையாக இருப்பது, இதுதான் உன்னுடைய ஆசை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு உன் வீட்டில் வேலைக்கு போகும் ஒரு நபர் மீது மிக மிக பொறாமை. அதாவது சொல்லப்போனால், ஒரு குடும்பத்திற்கே பொறாமையாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய தெரிந்தவர்கள் தான், நன்றாக பழகியவர்கள், இப்பொழுதுதான் அவர்கள் உன்னிடம் பேசுவது கிடையாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஒருவருடைய வீட்டிற்கு இன்னொருவர் ஆர்வத்தோடு வருவீர்கள், ஆர்வத்தோடு போவீர்கள், நல்லபடியாக ஒற்றுமையோடு தான் இருந்தீர்கள். ஆனால் திடீரென்று இருவருக்கும் இடையே மனக்கசப்பு வந்து பிரிவில் தான் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு அடுத்தடுத்த கட்டத்திற்கு போனாலும் சரிதான், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் என் சின்ன பிள்ளை உடைய மனதில் கூட அடுத்தவரை பார்த்து பொறாமை எண்ணம் கிடையாது. ஏனென்றால், நீ எப்படி இருக்கிறாயோ அதே மாதிரிதான் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நீ இதுவரைக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, உன் வீட்டில் வேலைக்கு போகும் நபருக்கு கூட நம் வேலைக்கு போகிறோம், நம் தான் குடும்பத்தை பார்க்கிறோம், நம் தான் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் செய்கிறோம் என்ற பொறாமையோ ஒரு அகந்தை என்பதோ கிடையவே கிடையாது. ஆனால் இப்பொழுது சமீப காலத்தில் பிரிந்தீர்கள் பார்த்தியா, அவர்கள் வீட்டில் அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி நாம் பெரிய வசதியோடு இருக்கிறோம் என்ற அகந்தை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உன்னிடமிருந்து பிரிந்தார்கள். நீ அவர்களை விட சற்று உயர்வில் குறைவாக இருக்கிறாய். சில நேரத்தில், சில சமயத்தில் பணத்திற்கு கஷ்டப்படுகிறாய். ஆனால் அவர்களிடம் பணமும் இருக்கிறது, அந்தஸ்தும் இருக்கிறது. பழகினால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அசிங்கமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டு அவர்களுடைய பழைய நிலைமையை மறந்து என்ன செய்து விட்டார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நகர்ந்து விட்டார்கள். போனவர்கள் போகட்டும் தங்கமே. போனவர்களை நினைத்தெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் நான் ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், ஒருவன் ஆணவம் பிடித்து தான் எல்லா விஷயத்திலையும் சிறந்தவன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது, அதாவது சொல்ல போனால் உலகத்திலேயே அவன்தான் பெரிய இடத்தில் இருப்பது போல நினைத்து கொண்டு இருக்கிறான். அந்த வீட்டில் இருக்கும் ஆணும் சரி, அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணும் சரிதான், இது போலத்தான் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை பார், யாருடைய வாழ்க்கை எப்பொழுது முன்னேறும், யாருடைய வாழ்க்கை கீழே போகும், எந்த நேரத்தில் கீழே போகும், எந்த நேரத்தில் முன்னேறும் என்பது அவர்களுக்கு தெரியவே இல்லை. அவருடைய இஷ்டத்திற்கு அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள் தங்கமே, யாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும், இந்த நேரத்தில் இந்த விஷயம் நடக்கும் என்பதை உங்களால் சொல்லவே முடியாது. சொல்லப்போனால், சிறிய காலத்தில் நீ என்னென்னவோ விஷயங்களை எல்லாம் செய்தாய், எப்படியும் முன்னேறி கொண்டு இருந்தாய். திடீரென்று ஒரு சிறு சறுக்கல் வந்தது, அதனால் உன்னுடைய வாழ்க்கை மாறியது.
அதுபோல நீ நினைத்தாயா இது போல விஷயம் எல்லாம் நடக்கும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும் என்று நினைத்தாயா? நீ நினைத்தது கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் அது நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் திடீரென்று நிறைய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் விட்டு போனார்கள். யாரெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஆதரவாக இருக்கவே மாட்டார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் காலத்தில் ஆதரவாக இருந்தார்கள். தேவையே இல்லாத சில நபர்களிடம் பேச்சு வாங்கினாய். தேவையே இல்லாதவர்கள் வந்து கஷ்டப்படும் நேரத்தில் உனக்கு ஆதரவுகளையும் கொடுத்தார்கள். அதனால் எதையும் எப்பொழுதும் இதுதான் வாழ்க்கை என்பதை சொல்ல முடியாது. அதே போல இந்த நபர் இப்படித்தான் இருப்பார் என்பதையும் உன்னால் சொல்ல முடியவே முடியாது. மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் மாறி 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 அது ஒரு அழகான பாதைக்கு நிச்சயமாக அது அழகான பாதைக்கு கொண்டு செல்லும். ஆனால் சில நபர்கள் பொறாமை எண்ணமும் இல்லாமல் தான் என்ற அகந்தையோடு இருக்கிறார்கள் பார். பொறாமை இருந்தால் கூட பொறாமை தானே படுகிறான் என்று சொல்லிவிடலாம். தான் என்ற அகந்தை, நான் தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு உறவுகளோடு ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த உறவுகளிலேயே அவன் தான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பார். அவனோடு மட்டும் எப்பொழுதும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் கூட என் பிள்ளைகள் அப்படி கிடையாது, என்னுடைய துணை அப்படி கிடையாது, என் அம்மா அப்படி கிடையாது, ஏன் நான் கூட அப்படி கிடையாது, என்ன உங்கள் வீட்டில் உள்ளவர்களெல்லாம் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி காட்டும் பொழுது மனவேதனை அடையும். ஒரே ஒரு விஷயத்தை எல்லாரும் மறக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கீழே இருந்துதான் எல்லோரும் மேலே வருகிறார்கள். அந்த மேலே வந்தவுடன் கீழே இருக்கும் விஷயத்தையே மறந்து விடுகிறார்கள். ஒரு மனதில் ஒரு சிறு விஷயம் கூட தோன்றுவது கிடையாது. நாம் எந்த இடத்திலிருந்தோ யாரெல்லாம் துணையாக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தோன்றுவது கிடையாது. திடீரென்று பெரிய ஆளான பிறகு கீழே இருக்கும் பொழுது யாரெல்லாம் துணையோடு இருந்தார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவது, இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? எப்பொழுதும் நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக வேண்டும், எந்த நிலைமைக்கு வர வேண்டும், என்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையவே கிடையாது. ஏதாவது இருந்தாலும் அதை குறை கூறிக்கொண்டே இருப்பது. ஒருவன் உன்னுடைய வீட்டில் முதன்மையாக வேலை செய்து கொண்டு இருப்பவன் மீது பொறாமை, அது யாரென்று உனக்கு சொல்லிவிட்டேன். அவன் எங்கேயாவது நீங்கள் பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு நேரம் பேசியே ஆக வேண்டும் என்று ஒரு நேரும் பொழுதோ தயவு செய்து அவன் என்னத்தான் உங்களை மட்டத்தட்டி பேசினாலும், என்னத்தான் நீங்கள் செய்யும் வேலையை கேவலமாக பேசினால், நீயா இந்த வேலையை தான் பார்க்கிறாயா, இப்படி குடும்பம் நடத்துவாய், இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி உன்னால் பெற முடியும் என்று ஏதாவது உன்னுடைய மனம் காயப்படுவது போல் பேசினால் தயவு செய்து அந்த நேரத்தில் சோர்ந்து விடாமல் எந்த ஒரு விஷயமும் அவனிடம் பேசாமல் சிரித்து கொண்டு வந்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை ஆளாக்கப் போவது இந்த சாய். இந்த சாய்க்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை எந்த நிலைமையில் எந்த மாதிரியான அழகான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் மிக மிக அழகாக மாற்றுவேன். ஒரு தனியாக ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தனியாக இவனை பார் எப்படி மாறிவிட்டான், இவனை பார் இவன் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்ற மற்றவர்கள் தனியாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு மாற்றப் போகிறேன். அப்பொழுதும் என்னிடம் வந்து சொல்லக்கூடாது, இப்போ அருங்கள் சாய் எல்லாரும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கண் வைக்கிறார்கள் என்று. வாழ்க்கையில் அழகாக வாழ்ந்தால் எல்லோரும் பார்க்கத்தான் செய்வார்கள். அதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. கண் திருஷ்டி படாமல் இருப்பதற்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்கிறேன். நம்பு. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக பார்த்துக்கொள். எவனோ ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தோ, உன்னுடைய துணையின் வேலையை பார்த்தோ, உன்னுடைய வேலையை பார்த்தோ ஒரு தேவையே இல்லாமல் உன்னுடைய மனம் கஷ்டப்படுவது போல ஒரு வார்த்தையை விடுகிறான் என்றால் அதை பார்த்துதான் நீங்கள் உடைந்து விடக்கூடாது. அவன் ஏன் இதை செய்கிறான் என்றால் நீங்கள் அந்த வேலையை விட்டு போய்விட்டால் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொருவன் ஒவ்வொரு மாதிரியான விஷயம். ஒருவன் தவறான பாதையை சொல்லிக் கொடுப்பான். ஒருவன் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் இடத்தில் போய் கலகத்தை மூட்டுவான். ஒரு சிலர் என்ன தெரியுமா செய்வார்கள், வேலை பார்த்து கொண்டு இதுதான் வேலையா, இதுதான் இப்படியா என்று சொல்லி கஷ்டப்படுத்துவார்கள். இது மூணாவது விதத்தான். உன்னுடைய கூடவே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக ஒருவன் செய்து கொண்டு இருக்கிறான். அது செய்ய போகிறான். அதை தான் முன்னாடியே வந்து நான் சொல்லிவிட்டேன். பலர் மூலமாக இதை கேள்விப்பட்டிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி.
அவன் இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், நீ ஏன் இப்படி போய்விட்டாய், அப்படி போய்விட்டாய் என்று பேசுகிறான் என்பதை நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் உனக்கு நேராக ஒருவன் பேசும் பொழுதோ, உன்னுடைய துணையினுடைய வேலையை பார்த்து பேசும் பொழுதோ, உன்னுடைய வீட்டின் சூழ்நிலையை பார்த்து உன் கேவலமாக பேசும் பொழுதோ, எதையும் நினைத்து கவலைப்படாதே. யாருடைய பொருளையும் நீ எடுக்கவில்லை, யாருடைய உழைப்பையும் நீ எடுக்கவில்லை. உன்னுடைய உழைப்பில் நீ வாழுகிறாய். உனக்கு நான் தரும் சம்பளத்தை வைத்து வாழ்கிறாய். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். காலம் முழுவதும் நான் இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலையும் எல்லா நல்ல விஷயங்களையும் நானே செய்து உன்னை வாழ வைப்பேன். அதிகமான தேடல்கள் இருக்கிறது. தேவைப்படும் விஷயத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்திட எல்லா நேரத்திலும் உனக்கு இன்பங்கள் மட்டும் வந்திட இந்த சாயாகிய நான் உனக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக இருந்து உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் செய்து வாழ வைப்பேன். இது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.